எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த காவல்துறை அத்துமீறல்ங்கிறதை நம்மளால் தடுக்கவே முடியல. காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய அதிகாரம். நீதிமன்றம்ங்கிற ஒன்று இல்லைன்னா காவல்துறையினர் ஒரு மன்னராட்சியை போல் இங்கே நடத்துவாங்க, இராணுவ ஆட்சியை போல் இங்கே நடத்துவாங்க. இதுதான் உண்மை. சட்டம் என்ன சொல்லுது? ஒருவர் ஒரு வழக்கில் ஈடுபட்டால், குற்றத்தில் ஈடுபட்டால் அவரை முறையாக விசாரணை செஞ்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் முன்னிறுத்தி அவங்கள விசாரணை நடத்தி நீதிமன்றத்தின் போது சட்டத்தை தண்டனை வாங்கி தரணும். அவங்கள அடித்து கொள்றதுக்கோ, அவங்கள துன்புறுத்துறதுக்கோ, அவங்கள துன்பப்படுத்துறதுக்கோ எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, ஆணவத்தோடு இந்த சட்டவிரோத கொலையை நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த கொலையில் உள்ள குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறது காவல்துறை. தடயங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள். உயரதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரிலே அந்த தடயங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அடிக்க சொல்லி? உன்னை யார் இந்த மாதிரி வக்கிர புத்தியோட தாக்க சொன்னது? சட்டத்தில் இடமே இல்லையே. நீ நீதிமன்றம் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். உனக்கு தேவை மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி விசாரணை நடத்தி பனிஷ்மெண்ட் வாங்கி அந்த வேலை மட்டும்தான். அதை விட்டுட்டு நீ தாக்குறது, அடிக்கிறது, பிறப்புறுப்பில் மிளகாப்பொடியை போடுறது, கண்ணில் மிளகாப்பொடியை போடுறது, வாயில் போடுறது, இதெல்லாம் மனித குலத்துக்கே எதிரான வேலை. சார், ஒருத்தர் ஒரு வழக்கில் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, ரிமாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து 3 நாள்லேயே 4 நாள்லேயே நீதிமன்றத்தில் உரிய அனுமதியை பெற்று அவங்கள கொண்டு வந்து அவங்கள 10 நாள் கூட நீங்கள் வச்சு விசாரிக்கலாம். அதனால் முழுக்க இந்த சட்டவிரோத காவலுங்கிறது காவல்துறையால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு விதிமுறை தான். சட்டத்துக்கு அது எதிரானது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். காவல் விசாரணை மரணங்கள் எந்த ஆட்சிகள் இருந்தாலும் சரி, அது இந்தியா முழுக்க அது ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. காவல் விசாரணையின் போது ஒரு கடுமையான அத்துமீறலில் ஈடுபட்டு அடித்து துன்புறுத்தி அவர்களை மரணம் தழுவும் அளவிற்கு துன்புறுத்தல் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ நம்ம சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணம் பார்த்தோம். அவர் ஒரு சாதாரண ஒரு கோவிலினுடைய ஒரு காவலராகத்தான் பணியாற்றி இருந்திருக்கிறார். அவரை திடீர்னு யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலியமா தனிப்படை அவர் சட்டையை பிடிச்சி தரத்தரனை இழுத்துட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாமோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வச்சு அடிச்சு துன்புறுத்தி அவரை மரணம் தழுவக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான காரியங்கள்ல காவல்துறையினர் சிலர் ஈடுபட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சாமானியனுடைய பார்வையில நீங்க ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்டா ஒரு சாமானியன் இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அவன் செய்கிறான் என்றால் அவன் முதலில் என்ன செய்ய வேண்டும்? அந்த காவலர்களுக்கு இது தாக்க முற்படுகிறார்கள் என்றால், அல்லது திடீர் என்று ஒரு சடனாக எதுவும் கையில போனுக்குன்னு எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது, திடீர்னு நம்ம சட்டையை பிடிச்சிட்டு அவங்க ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு கொள்ளை கும்பல் போல ஏத்திட்டு போறாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் சார்? இப்போ இந்த அஜித்குமார் சட்டவிரோத கொலைக்கு அப்புறம்தான் இந்த மேட்டரை பற்றி மிகப்பெரிய தமிழகம் தழுவி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ காவல் மரணங்கள் நடந்திருக்கு. அது பெரிய இஷ்யூவாக ஆகாமல் அப்படியே அந்தந்த வட்டார லெவலில் அந்தந்த மாவட்ட லெவல்லே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் மிகப்பெரிய பேசப்பட்டது. இப்படி இது எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த காவல்துறை அத்துமீறல்ங்கிறதை நம்மளால் தடுக்கவே முடியல. காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய அதிகாரம். நீதிமன்றம்ங்கிற ஒன்று இல்லைன்னா காவல்துறையினர் ஒரு மன்னராட்சியை போல் இங்கே நடத்துவாங்க, இராணுவ ஆட்சியை போல் இங்கே நடத்துவாங்க. இதுதான் உண்மை. அதனால் சட்டத்தின் துணை கொண்டு தான் அவர்கள் செய்கின்ற அத்துமீறல்களை, இந்த மாதிரி சட்டவிரோத மரணங்களை, லாக்அப் டெத்தை நம்ம தடுக்க முடியும். ஏன் லாக்அப் டெத் நடக்குது? இன்னும் நாம் இயற்கையான வளர்ச்சியை பெறவில்லை. இன்னும் காவல் நிலையத்தில் டிஜிட்டல் மயமாக்கலை. இன்னமும் பெரிய லெவலில் இங்கே காவலர்களுக்கு தேவையான, காவல் நிலையத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை இன்னும் நம்மால் உருவாக்க முடியவில்லை. இன்றைக்கி பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஆயிடுச்சு. இப்போ கூட எங்கே எல்லாத்தையும் உடனே லைவில் படம் எடுத்து போடுற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறாருன்னா இதை கேட்கவே நம்மளுக்கு மனித சங்கடமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது.
அதாவது சட்டம் என்ன சொல்லுது? ஒருவர் ஒரு வழக்கிலே ஈடுபட்டால், குற்றத்தில் ஈடுபட்டால், அவர முறையா விசாரணை செஞ்சு, அவர் மீது வழக்கு பதிவு செய்து, அந்த வழக்கின் அடிப்படையிலே நீதிமன்றத்தின் முன்னிறுத்தி அவங்கள விசாரணை நடத்தி நீதிமன்றத்தின் மூலம் சட்டத்த தண்டனை வாங்கி தரணும். அவங்கள அடித்து கொல்றதுக்கோ, அவங்கள துன்புறுத்துறதுக்கோ, அவங்கள துன்பப்படுத்துறதுக்கோ எந்த சட்டத்தில இடம் இருக்கு? அதனால காவல்துறையினர் தொடர்ந்து இந்த மாரி ஒரு அத்துமீறல், ஆணவத்தோடு செயல்பட்டு இந்த மாரி அப்பாவி இளைஞர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இத தடுக்கிறதுக்கு மக்களால் மட்டுமே முடியும். ஆட்சியாளர்களால் மட்டுமே முடியும். இப்படி ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை, காவல்துறையினரை நீதிமன்றத்தின் மூலம் கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதன் மூலமே அவர்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட்டா இருக்கும். உரிய தண்டனையா இருக்கும். அதத்தான் மரியாதைக்குரிய அஜித்குமார் வழக்குல மரியாதைக்குரிய நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியனும், மரியாதைக்குரிய அந்த மரியா கிளிட் நீதிபதி அவர்களும் மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு. ஆணவத்தோட இந்த சட்டவிரோத கொலையை நடத்தியிருக்காங்க. ஆனா, அந்த கொலையில உள்ள குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறது காவல்துறை. தடயங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அங்கே யூஸ் பண்ணப்பட்ட அந்த கம்புலேருந்து, லத்தியிலேருந்து, பைப்லேருந்து அத்தனை தடயங்களையும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரிலே அந்த தடயங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள். இப்படி அழிச்சிட்டா நீங்கள் வழக்கை நடத்தி இவங்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்து மீண்டும் அவர்களை பணியமர்த்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை அரசாங்க சலுகைகளையும் அவருக்கு ஓய்வூதிய ஊதிய பணப்பலன்களையும் அவர்களுக்கு பெற்று தருவீங்க. இந்த வேலையை தான் காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இது கண்டனத்துக்குரியது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது. அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் காவல்துறையினர் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அதனால் இது ஒரு வழக்கு தான். சாத்தாங்குளம் வழக்குலையும் இது வெளியே வந்துச்சு. இப்போ திருப்போணம் அஜித்குமார் வழக்குலையும் வெளியே வந்திருக்கு. எத்தனையோ காவல் மரணங்கள், எத்தனையோ லாக்அவுட் அவுட், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் மக்கள்கிட்ட அவேர்னஸ் கடும் ஒரு நீதிமன்றத்தின் மூலியமாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் மூலமாக இது போன்ற செயல்கள் அடுத்த காவலர்கள் செய்வதற்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனால் இது தொடர் கதையா இருக்கு. இப்போ ஒரு சாமானியன், ஒரு பாமரன் இப்படி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஸ்பாட்ல நீங்க அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ், அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2013 12 தெரியல. நான் அரசு தரப்பு வழக்கறிஞரா அப்போ நான் அப்போ முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ ஒரு வழக்கு வருது. எப்படி வருது? உடுமலைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கில் ஒரு வயதான ஒரு அம்மாவை, ஒரு 45 ஒரு 50 வயசுக்குள்ளே அவங்க மதிக்கத்தக்க வயசு இருக்கும். அந்த அம்மா ஒரு வழக்கில் ஒரு ஒரு காவலர், ஒரு ஆய்வாளர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அவங்கள கடுமையாக சித்திரவதை பண்ணி, அவங்களுடைய பிறப்புறுப்பில் கூட லத்தியை வச்சு இது பண்ணி அவங்கள சாவுற நிலைமைக்கு அந்த அம்மா ஆக்கிட்டார். பெண்மணியவே. ஆமாம், பெண்மணியை. இது மிகப்பெரிய வழக்காக நீதிமன்றத்துக்கு வருகிறது. அப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணது, ஒழுங்காக கவுண்டர் போடு, நீ பண்ண தப்பை ஏற்றுக்க. அதனால் நான் உன்னை காப்பாற்றலாம் முடியாது. அதனால் நீ ஒழுங்காக கவுண்டர் போடு, என்ன நடந்துச்சா கவுண்டர் போடணும்னு சொல்லிட்டு கவுண்டரை போட வச்சு, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சீஃப் செக்ரட்டரி பேசி, ஹோம் செக்ரட்டரி பேசி, உரிய இழப்பீட்டை நீ கவர்மெண்ட் சார்பாக அந்த அம்மாவுக்கு வழங்க சொல்லி, நீதிமன்றத்தின் மூலமாகவும் ஒரு இழப்பீடை ஆர்டர் நாங்கள் ஜட்ஜிட்ட முறையிட்டு, நாங்கள் அரசு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை அந்த காவல்துறை ஆய்வாளரை காப்பாற்ற நாங்கள் முயற்சி பண்ணல. அப்போ இந்த மாதிரி தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனையை உனக்கு நீதிமன்றத்துன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க நீதிமன்றம். பண்ண சொன்னாங்க, கவர்மெண்ட்டு பண்ணிச்சு. உரிய இழப்பீட்டை கவர்மெண்ட்டு கொடுத்து நீதிமன்றமும் ஆர்டர் போட்டு கொடுக்க சொன்னாங்க. இப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு நம்ம மனசில் அந்த மனிதநேயம் வேணும். இப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம குற்றத்தை தடுக்க முடியும். அப்போ தான் அந்த காவலர்களுக்கு பயம் இருக்கும், அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயம் இருக்கும். அடுத்த வழக்கில் இந்த மாதிரி உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அடிக்க சொல்லி? உன்னை யார் இந்த மாதிரி வக்கிர புத்தியோட தாக்க சொன்னது? சட்டத்தில் இடமே இல்லையே. நீ நீதிமன்றம் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். உனக்கு தேவை மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி விசாரணை நடத்தி பனிஷ்மெண்ட் வாங்கி, அந்த வேலை மட்டும்தான். அதை விட்டுட்டு நீ தாக்குறது, அடிக்கிறது, பிறப்புறுப்பில் மிளகாப்பொடியை போடுறது, கண்ணில் மிளகாப்பொடியை போடுறது, வாயில் போடுறது, இதெல்லாம் மனித குலத்துக்கே எதிரான வேலை. இப்படி செய்கிற காவலர்களை கண்டிப்பாக பனிஷ் பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த காவலர்களுக்கு பயம் வரும். ஆனால் சார், இப்போ அந்த காவலர்கள் இப்போ நம்ம விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா, நீங்களே சொன்னீங்க, அது முறையான ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு விசாரித்து சொல்ல வேண்டிய ஒரு வழக்குகளும் இருக்கின்றன. டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே அவங்கள அரெஸ்ட் பண்ணலாங்கிற சில வழக்குகளும் இருக்குன்னு மாதிரி சொன்னீங்க. இப்போ அஜித்குமார் மாதிரியான கேஸுகள்லாம் முறையான ஒரு
ஒரு இது கொடுக்கணும் இல்லையா? அக்னாலஜ்மெண்ட் சார், கொடுத்து தானே வந்து அஜித்குமார் கேஸை பொறுத்தவரைங்க அது ஒன்றும் பெரிய கொடுங்குற்றங்கள்லாம் கிடையாது, ம், பெரிய கொலைகேஸ் கிடையாது, ம், பெரிய டெக்காயிட்டி கிடையாது. ம், அதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அஜித்குமாரை. அதாவது எங்கள் காரை அவர் எடுத்து நாங்கள் பார்க் பண்ண சொன்னால் காரில் இருந்த நகையே காணோம். காணோம். ம். அதில் யார் அவங்க எங்கெங்கே போனாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, So, அது காரை முழுக்க எங்கெங்கே, அது ஒரு பெரிய விசாரணை அதனால நடத்தணும் அது. அதில் அஜித்குமார் மேல் புகார் வந்தால் அந்த ம், புகாரை பேஸ் பண்ணி ம், அஜித்குமார் ஒன்றும் இந்த தேச விரோதி கிடையாது. அந்த கோயில்லே வேலை செய்கிற காவலாளி. அவர் வீடு அங்கே இருக்குது. அவருக்கு முறையாக சம்மன் கொடுத்து அவரை விசாரித்து சட்டப்படியாக போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டரால் முடியலையா டிஎஸ்பி வர வச்சு விசாரணை பண்ணி ம். உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு விசாரணை பண்ணுறது யார்? அதுக்கு எத்தனையோ டெக்னாலஜி இப்போ வளர்ந்துச்சு, எத்தனையோ விசாரணை பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. எந்த விசாரணையிலையும் அடிக்கிறதுக்கு பெர்மிஷனே கிடையாது, ம். தாக்குறதுக்கு பெர்மிஷனே கிடையாது, அசிங்கமாக அருவருப்பாக பேசுகிறதுக்கு சார் உலக நாடுகள் எங்கேயுமே அறிவிக்கலைங்க. அதாவது கல்ப்பு கண்ணில் கூட அங்கே மரணம் தான் கொடுக்குறான், அடிக்க சொல்லி எங்கேயுமே கிடையாது. அவனை பிடிச்சா எங்கேயுமே அடிக்க மாட்டாங்க, விசாரணை பண்ணி அவன் தண்டனை பண்ணியிருந்தா அவனுக்கு மரணம் தண்டனை. அவனை வச்சு இன்றைக்கும் ஒரு சில நாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவன் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை மிகப்பெரிய அத்துமீறலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தவறான ஒரு விஷயம். இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கான். சண்டியாரில் உள்ள காவல்துறை இந்த மாதிரி நடத்த கிடையாது. இப்போ என்ன சார், இப்போ வழக்கறிஞர்ல வந்து நீங்க உடனே அடங்குங்க, இந்த மாதிரி காவல்துறை வந்து இல்லீகலா உங்களை வந்து அழைச்சி சென்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம். ஆனால் அந்த வழக்கறிஞரை கூட சார், அணுக முடியாத பல எந்த- சூழ்நிலைகள் சரி. வந்து பலருக்கும் ஏற்படும். சரி, அந்த எந்த ஒரு சமயத்துல சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து போன் இருக்காது, உடனே பிடிச்ச உடனே அவன் வெறும் பயங்கரவாதி போல அந்த நபருடைய போனை சீஸ் பண்ணிடுவாங்க. ம். எதுவுமே இருக்காது பாக்கெட்ல, எல்லாத்தையும் சீஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்படி சார் தகவலை கடத்துறது மற்றவர்கள்? சரி, எந்த ஒரு வழக்குலையும் ஒரு நபரை வந்து கைது செஞ்சால் 24 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் போய் சரண்டர் பண்ணணும். இதுதான் சட்டம். ம். 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் போய் சரண்டர் பண்ணிடணும். அப்படி சரண்டர் பண்ணலைன்னா அது சட்டவிரோத கைதாயிரும். ம். இதுக்கு தான் வந்து நம்ம ஆர்டிக்கல் இந்திய அரசமைப்பு சட்டம் ம். கேபிஎஸ் கார்பஸ்னு ஒரு ப்ரொவிஷனை ஆமா, உருவாக்கி ஆமா, வச்சுருக்காங்க. ஆமா. சட்டவிரோத காவலை உடனடியாக நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம். நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எப்படி? எங்களுடைய ஆளை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பண்ணல, ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வழக்கில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து சரண்டர் பண்ணல, அவர் எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு பெட்டிஷனை தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் செயலாளர், போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கெலாம் வந்து அனுப்பிச்சிட்டு அந்த எஸ்பி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு அவங்கள பார்ட்டியாக சேர்த்து இமீடியட்டாக கேபிஎஸ் கார்பஸ் மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணால் கோர்ட்டு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிக்கும். அப்போ வந்து அரெஸ்ட் பண்ண காரணங்களாக சொல்லி தான் ஆகணும். அது சரியான காரணத்தை நீதிமன்றத்தில் சொல்லலைன்னா போலீஸை நடவடிக்கை எடுப்பாங்க. ம். போலீஸ் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. உயர் அதிகாரிகளே மாட்டிக்குவாங்க ஒரு சில வழக்கில். அதனால் எல்லா வழக்குகளையும் வந்து அவங்க பண்ணிட முடியாது. திருட்டு வழக்கில், டெக்காயிட் வழக்கில் இந்த மாதிரி நடக்கும். இப்போ கூட அதையும் வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய டிஜிபி அந்த தனிப்படையை கலைச்சிட்டாரு. அதனால் வந்து ரொம்ப கொடுங்குற்றங்கள், மர்டர் கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஆய்வு பண்ணுறதுக்கு, அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஒரு மர்டர், பொலிட்டிக்கல் மர்டர்லாம் 20-30 அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் அவங்க வந்து கஸ்டடி எடுக்கலாம். 5 நாள், 7 நாள், 10 நாள் கஸ்டடி அப்படி விசாரணை பண்ணிக்கலாம். அதனால் சட்டவிரோத காவலில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டத்தில் இடம் இருக்குது சார். ஒருத்தர் ஒரு வழக்கில் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, ரிமாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து 3 நாள்லேயே 4 நாள்லேயே நீதிமன்றத்தில் உரிய அனுமதியை பெற்று அவங்கள வந்து கொண்டு வந்து அவங்கள 10 நாள் கூட நீங்கள் வச்சு விசாரிக்கலாம். அதனால் முழுக்க இந்த சட்டவிரோத காவலுங்கிறது காவல்துறையால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு விதிமுறை தான். சட்டத்துக்கு அது வந்து எதிரானது. ஓகே சார், நிச்சயமா காவல்துறையினுடைய இந்த இல்லீகல் கஸ்டடி சம்பந்தமாக அவைகளெல்லாம் எப்படி ஒரு பாமரர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்ற லா பாயிண்ட்ஸ் வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.